டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஷின் தமிழில் தான் வரும். தமிழில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 4. இது வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும் எப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மோனை தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஷின். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்கள் எழுதுக. மோனை சொற்கள்னாவே ஃபஸ்ட் லெட்டர் தான். அப்போ இங்கே பூ இங்கே பூ, அதனால் புனிதமுற்று புத்தக சாலை. நெக்ஸ்ட் கொஷின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு நம்ம சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள், கண்ணகி எழுதாமல் இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், இராள் இதுவும் ஒரு நெகட்டிவ். அப்போ 2 நெகட்டிவ் வந்துச்சுன்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அதே ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா எதிர்மறை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஷின். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த போ, படி, கட்டு, கூடு கட்டு, அண்ணனோடு போ, தமிழ் படி, இது மாதிரிலாம் வருது. இந்த பின்னாடி ஒரு வேர்ச்சொல் வந்துச்சுனாவே அது மேக்ஸிமம் கட்டளை தொடராக தான் இருக்கும். இது மட்டும்தான் தனியாக வந்திருக்கு, அதனால் இதுதான் ஆன்சர். அரசு ஆணை பிறப்பித்தது. நெக்ஸ்ட் கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள் மேய்ந்தன. நெக்ஸ்ட் கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். அதுக்கான சரியான வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா? நெக்ஸ்ட் கொஷின். சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இங்கே பாருங்கள், உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவையில், தமிழ் மொழி உலகம் வாழட்டும் உள்ள வரையில், இதெல்லாம் கரெக்டாக செட் ஆகாது. இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டாக செட் ஆகும். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். நெக்ஸ்ட் கொஷின். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். அகரவரிசைப்படி உங்களுக்கே தெரியும், காக்கா, கீக்கி, கோகோ, மாமா, மீமி, அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அகரவரிசை தான், இதுவும் உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். தேடு வினைமுற்று சொல். தேடுன்ற வேர் சொல்லுக்கு வினைமுற்று கேட்குறாங்க. தேடினார் இது வினைமுற்று, அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிடும். தேடுதல்ன்றது தொழிற்பெயர். தேடி வந்தான் இது வினையச்சம். தேடிய பையன் இது பெயரெச்சமாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை. இந்த ஆசிரியப்பாவை அகவற்பானும் சொல்லுவாங்க. கலிப்பா தொல்லலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. நெக்ஸ்ட் கொஷின். ஆங்கிலேய சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட், தங்கக்கட்டி. நெக்ஸ்ட் கொஷின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வௌவல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. நெக்ஸ்ட் கொஷின். நனந்தலை உலகம் வளையி நெமியோடு பழம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. நலந்தனை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நலந்தனை உலகம் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நலந்தனை உலகத்துக்கான பொருள் அகன்ற உலகம். இங்கே எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஸோ எதிர் சிறிய உலகம். நெக்ஸ்ட் கொஷின். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். நெக்ஸ்ட் கொஷின். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை கண்டு தேர்வு செய்க.
தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். இது ஒரு புக் பேக் கொஷின். நம்ம பிரித்தெழுதுக தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க இது மாதிரி கேட்டுருவாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம தேடவே அவசியம் கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் ப்ளஸ் பகம். களம் 12, பகம் 6. நெக்ஸ்ட்டு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுங்கள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. நெக்ஸ்ட் கொஷின். அடைமொழியால் குறிக்கப் பெறும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் இந்த திருன்னு இருக்குல்ல, இதுதான் அடைமொழி, அதுக்கான அடைமொழி. நெக்ஸ்ட் கொஷின். சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். இது கரெக்டு. விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். இதுவும் கரெக்டு. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. இதுவும் கரெக்டு. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் கரெக்டு. 4மே சரி. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். நெக்ஸ்ட் கொஷின். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவனை என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடல்களில் தம் பெருமையை கூறும் பாடியவர் யார்? திருஞானச் சம்பந்தர். இது ஒரு இன்டெப்த்தான கொஷின். இது எங்கே இருக்குன்னே தெரில, இருந்தாலும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் திருஞானச் சம்பந்தர். நெக்ஸ்ட் கொஷின். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். நெக்ஸ்ட் கொஷின். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது இலக்கியம். இந்த பள்ளு இலக்கியம் உழவர் பாட்டு தான் இந்த பள்ளு இலக்கியம். நெக்ஸ்ட் கொஷின். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. மொத்தம் பிள்ளை தமிழின் பருவங்கள் 10. அதில் 7 பொதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். உழவன் உலர்த்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை மேலே தான் பார்த்தோம். பள்ளு. நெக்ஸ்ட் கொஷின். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். இந்த பாரதம்ன்றதை ராமர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் தானே அம்பு விட்டு சீதையை கல்யாணம் பண்ணுவாங்க, அதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். நெக்ஸ்ட் கொஷின். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. நெக்ஸ்ட் கொஷின். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. குமரினா நோய், இந்த குமரினா பெண்ணு. நோய் கண்ட நோய்க்கு இந்த குமரியை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரின்றது சோற்றுக்கற்றாழை. நெக்ஸ்ட் கொஷின். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே. சாமிநாதர். ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருப்பாங்க. வீரமாமுனிவர் தேம்பாவணி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுடைய அடிவரை பார்த்துட்டோம். நற்றிணைனா 9 to 12 வரைக்கும் வரும். குறுந்தொகை 4 to 8 இது மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொஷின். துவரை சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர் அப்படின்றது தப்பு. மறை பவளம் தப்பு. மறைனா மான். விசும்பு வானம் கரெக்டு. மதியம் நிலவு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின்.
பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். பாரதிதாசன் எழுதியிருப்பார். சிறுபஞ்சமூலம் காரியாசான் எழுதியிருப்பாங்க. சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் கொஷின். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஷின். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. நெக்ஸ்ட் கொஷின். திருமணம் செல்வக்கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவது கம்பராமாயணம், திருக்குறள். இது கதினா கா தி. கம்பருக்கு கா, திருவள்ளுவருக்கு தி. இதை வச்சு அந்த நூலை ஞாபகம் வச்சுக்கலாம், இவங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை சொன்னவர் யாருன்னா திருமணம் செல்வக்கேசவராயரால். திருமணம் செல்வக்கேசவராயரால். நெக்ஸ்ட் கொஷின். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். இவங்க தான் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு முத்துலட்சுமி கூட பாடுபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 பிறந்திருப்பாங்க. 1796 இறந்திருப்பாங்க. 1780 சிவகங்கையை மீட்டிருப்பாங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் கொஷின். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இது எப்படி நாங்கள் வச்சுக்கணும்? ஃபஸ்ட்டு தொடர்றது தான் ஃபஸ்ட்டு உணர்ச்சி. நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது, நெக்ஸ்ட்டு நுகர்றது, நெக்ஸ்ட்டு பார்க்குறது, நெக்ஸ்ட்டு கேட்குறது, நெக்ஸ்ட்டு பகுத்தறிதல். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னு, நெக்ஸ்ட்டு வாயிலேருந்து வச்சுக்கோங்க. வாய்னா சுவைத்தல், நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே மூக்கு இருக்குது நுகர்தல், அதுக்கு மேலே கண் இருக்குது காணல், அதுக்கப்புறம் கேட்டல் சைடில் பகுத்தறிதல். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்த மொரிஷியஸும் இலங்கையும் தமிழ் மொழியை அதோடைய பணத்தில் தமிழ் மொழி இடம் பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் பிறந்ததுனாலேயே அதுக்கு ஆழ்வார் திருநகரின்னு இப்போ அழைக்கப்படுவாங்க. ஃபஸ்ட்டு அதோடைய பேர் குருகூர் அப்படின்னு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். மேக்சிமம் அச்சிட்டவர்னு வந்தாவே உங்களுக்கு அதுக்கு தெரியல அப்படின்னாவே உவேசான்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஷின். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். நெக்ஸ்ட் கொஷின். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயல்தமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். இவருடைய சூரிய நாராயண சாஸ்திரின்னு இருந்திருக்கும். அதை தூய தமிழில் பரிதிமாற் கலைஞர்னு மாற்றிக்கிட்டுப்பார். நெக்ஸ்ட் கொஷின். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. இந்த ஆதிச்சநல்லூரில் தான் முதுமக்கள் தானி கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஈவேரா பட்டம் மொழி எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஆண்டே நடந்திருக்கும். 1938 நவம்பர் 13 சென்னையில் கொடுத்துருப்பாங்க. தர்மம்மாள் அப்படின்றவங்க. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜன். இவங்க தான் சுதந்திர தேசிய கீதத்துக்கு
ஆடின ஒரே ஒரு பெண்மணி இவங்க தான். அதுதான் முதலும் கடைசியும் அதுதான். நெக்ஸ்ட் கொஷின். பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. நெக்ஸ்ட் கொஷின். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது 2016 கொடுத்துருப்பாங்க. ஆகாயத்தை அடுத்த வீடுன்றதுக்காக கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு 2016 ஆண்டு.